2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்றவுடன் கோபிச்செட்டிப்பாளையத்தில் தான் வெற்றி விழா நடத்தப்படும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் நடந்த அதிமுக பொதுக்கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பேசினார். அப்போது வாக்கு கேட்பதற்காக மக்களை சந்தித்த செங்கோட்டையன் தனது பதவியை ராஜினாமா செய்யும் போது ஏன் அவர்களை சந்திக்கவில்லை என கேள்வி எழுப்பினார். அதிமுகவிற்குள் இருந்து கொண்டே கட்சிக்கு எதிராக செயல்பட்டவர் செங்கோட்டையன் என்று எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்றவுடன் கோபிச்செட்டிப்பாளையத்தில்தான் வெற்றி விழா நடத்தப்படும் என்றும் அவர் அறிவித்தார். கோபிச்செட்டிப்பாளையம் நகரமே அதிர்கின்ற அளவுக்கு, குலுகின்ற அளவுக்கு, எங்கே பார்த்தாலும் மக்கள் வெள்ளம் கடல் போல் காட்சியளிக்கின்றது. அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வேட்பாளர் வெற்றி பெற்று விட்டார். யாரோ கனவு கண்டு கொண்டிருக்கின்றார், அந்த கனவை நொறுக்கி விட்டீர்கள். உங்களுடைய எழுச்சி ஆரவாரம் எப்பொழுது தேர்தல் வரும் என்று எதிர்நோக்கி கொண்டிருக்கிறீர்கள். அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொது தேர்தல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்படுகின்ற கூட்டணி பெரும்பான்மையான இடங்களிலே வெற்றி பெறும். அதிலே கோபிச்செட்டிப்பாளையம் அதிக வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெறும். கோபிச்செட்டிப்பாளையத்தில் நடைபெற்ற அதிமுக பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட கொண்டையமபாளையம் பகுதியைச் சேர்ந்த அர்ஜுனன் என்பவர் மாரடைப்பால் உயிரிழந்தார். அவரது இறப்புக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இரங்கல் தெரிவித்துள்ளார். தனது சமூக வலைதள பக்கத்தில் இரங்கல் செய்தி வெளியிட்டுள்ள எடப்பாடி பழனிசாமி இந்த துயர சம்பவம் குறித்து அறிந்து மிகுந்த வருத்தம் அடைந்ததாகவும் தெரிவித்துள்ளார்.